இங்கெல்லாம் மக்கள் மௌத்தாகிறாங்க, இங்கெல்லாம் மக்கள் மௌத்தாகிறாங்க. ஏண்ட மௌத்து எங்க வரப்போகுது தெரியாது. அன்பு தாயே, அன்பு சகோதரியே, எங்கட மௌத்து எங்க வரப்போகுது தெரியாது. இரண்டாவது, மௌத்து எப்படி வரும்? மௌத் எப்படி வரும்? எல்லாருக்கும் விருப்பம் கலிமா சொல்லிக்கொண்டு, குர்ஆன் ஓதிக்கொண்டு, ஒது செய்து கொண்டு, தஹஜ்ஜத்துல மௌத்தாகணும், வெள்ளிக்கிழமை மௌத்தாகணும், 27 அன்னைக்கு மௌத்தாகணும் என்றெல்லாம் என்ன இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம், இருக்கும். மௌத்து எங்க வரும் தெரியாது, மௌத்து எப்படி வரும் என்பதும் தெரியாது. எப்படி மௌத்து வரப்போகுது? அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், இந்த மௌத்ல பரக்கத்து செய்வாயாக. நல்ல மௌத்து, மௌத்த பார்த்து சொல்லணும், ஹா ஹா, வாழ்வதற்கு உதாரணம் இவர்தான், மௌத்தாகுவதற்கு உதாரணம் இவர்தான். இவர்தான் உதாரணம். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் மௌத்தாகணும். எங்களை மௌத்துக்கு பிறகு எங்களை பத்தி மக்கள் பேசணும். நான் பேசிருந்தேன் பஹ்ரைனுக்கு. பஹ்ரைன்ல வச்சு ஒரு பள்ளியில ஒரு நிகழ்ச்சிக்குள்ள எனக்கு மிச்ச க்ளோஸ் ஆன ஒருத்தருடைய மௌத்தை பத்தி பேசினேன். இப்படிப்பட்ட ஒருத்தர் மௌத்தானாரு நான் சொல்லி முடிச்சல்ல, அந்த சபையில இருந்து ஒரு 4-5 பேர் விம்மி 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 ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. அவருடைய பெயர் எடுத்ததுதான் தாமதம். இப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஜனாசால பங்கெடுத்தேன், இப்படிப்பட்ட ஒருத்தர் மௌத்தானாரு, இப்படி 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 அவரை சுப்ஹானல்லாஹ் சொன்ன. அவர் ஒரு ஆலிம் அல்ல, ஒரு பெரிய ஒரு பெரிய பணக்கார ஆளும் அல்ல, ஒரு ஆலிமும் அல்ல, உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல். சொன்னது தான் தாமதம். அந்த சபையில் இருந்த 3-4 பேர் விம்மி 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 ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா இது, நான் என்ன ஸ்லோம் பண்ணிட்டேன், சவர செஞ்சுட்டேனா பார்த்தேன்னு சொன்னா எனக்கு அன்றைக்கு தான் விளங்கிச்சு, ஒரு மனுஷனுடைய மௌத்துக்கு பிறகும் அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொல்லி. நலீமியார் மௌத்துன்னு சொல்லுவோம் தானே, ஆனா ஜாமியா நலீமியா இருக்கும் வரைக்கும் அவருடைய பேர் இது கூட தான் இருக்கும், அந்த பேர் அழிச்சலையா இருக்கும். நாங்க ஒரு கூட்டம் மௌத்தாயிட்டாங்க, ஆனா அவங்களோட பேர் வாழ்ந்து கொண்டிருக்குது, அவங்களோட பேர் வாழ்ந்து கொண்டிருக்குது. அது யாருன்னா நான் போய் அங்க பேசணும்னு அழுதுட்டாங்க எல்லாரும். அது யாருன்னா டாக்டர் ஹனீஃப்ட மாமா, ஃபாதர் இன் லோ நசீர் ஹாஜியார். எனக்கு ஆச்சரியமா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, நான் அவருடைய பல கட்டங்களில் புலங்கி இருக்கிறேன். ஒரு ஆச்சரியமான மனிதர், வித்தியாசமான மனிதர். என் மௌத்து எப்படி வரும் தெரியாது. என் மௌத்து பரக்கத்தான மௌத்தாகணும். என் மௌத்துக்கு பிறகு மக்கள் என்ன பார்த்து சொல்லணும், வாழ்றதுக்கு இவன் தான் உதாரணம், மௌத்தாகிறதுக்கு இவன் தான் உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட மௌத்தை நசீபாக்குவானா. நல்ல மௌத்து வரணும். மூணாவது சொல்றேன், எங்கட மௌத்து எப்ப வரும் தெரியாது. எங்க வரும், எப்படி வரும், எப்ப வரும்? 60லயா, 90லயா, 100லயா, 110லயா, எப்ப வரப்போகுது? உள்ளத்தை சுத்தமாக்கிறதுக்குள்ள நல்ல வழி அல்லாஹ்வுடைய zikr. அல்லாஹ்வுடைய zikr. Take some time. Sit alone. தனியே உட்காருங்க, வீட்டில் உட்காருங்க, தனியே உட்காருங்க. கையில ரிமோட் கண்ட்ரோல் இல்ல, கையில செல்போனும் இல்ல, கையில அந்த ஸ்மார்ட் போனும் இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாத்தையும் வச்சுட்டு தனியே உட்காருங்க. உட்கார்ந்து கொஞ்சம் யோசிங்க, நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்ப மௌத்து வந்தா என்ன நடக்கும், எனக்கு இப்ப மௌத்து வந்தா என்ன நடக்கும், எனக்கு இப்ப இங்க மௌத்து வந்தா என் வீட்டை டிஸ்கஷன் போகும், ஒரே அடியா ஜனாசாவை கொண்டு வரா இல்லையா? There is no any other things.
ஆல் மௌத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் அன்வாண்டட் கேள்வி கேட்பாங்க, எப்படி மௌத்தானாங்க அதெல்லாம் பிறகு பேசுவாங்க. ஆனா முதல் பிரச்சனை என்ன, ஜனாசாவை கொண்டு வரதா இல்லை, அடுத்த ஃபிளைட் எங்க இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல பிளான் இருக்குது. எங்களுக்கு மௌத் நிச்சயமாக வரும். நாங்க மௌத்தாகத்தான் வந்திருக்கிறோம், நாங்க மௌத்தாகத்தான் வந்திருக்கிறோம். நல்லதை செஞ்சிட்டு மௌத்தாகுவோம். பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி ஹார்ட், உள்ளத்தை சுத்தமாக்குங்க. உள்ளம் சுத்தமாயிருக்குது இல்லைன்றதுக்கு என்ன அடையாளம் பாப்போம்? என்ற உள்ளம் சுத்தம், மாஷா அல்லாஹ், க்ளீன். என்ன அடையாளம் இருக்கு? வட்டிலாப்பம் கசக்குமா இனிக்குமா? சொல்லுங்களேன். வட்டிலாப்பம் நல்ல கித்துள் கருப்பட்டியால செஞ்ச வட்டிலாப்பம் இனிக்குமா கசக்குமா? சொல்லுங்களேன் பாப்பா, டவுட் அதுல. இனிக்குமா கசக்குமா? இனிக்கும். ஒத்தனை கொடுத்தீங்க, சரியான கசப்பைக்குண்டாரு. என்னப்பா சரியான கசக்குதுன்றாரு. இப்ப என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அவரு காய்ச்சல். யாரு காய்ச்சல்? சாப்பிட்டவனுக்கு காய்ச்சல். அவனை நாக்க செக் பண்ணணும். இப்ப சபையில் உள்ள முழு பேரும் சொல்றாங்க ருசிக்குது, அவர் மட்டும் சொல்றாரு கசக்குது. என்ன அர்த்தம்? இப்ப he is a sick person, he had to go under medicine. ஏண்ட உள்ளம் சுத்தமா சுத்தம் இல்லையா, நான் பியூரிஃபை பண்ணிட்டேனா பண்ண இல்லையா என்பதற்கு என்ன அடையாளம்? மத்தவண்ட நலவு தென்படுகிறது, மத்தாக்களுடைய நலவெல்லாம் தென்படுது, குட்னஸ் எல்லாம் தென்படுகிறது, ஏண்ட கெடுதி எனக்கு தென்படுகிறது. அப்ப என்ன அடையாளம்? ஏண்ட உள்ளம் சுத்தம், ஏண்ட உள்ளம் சுத்தம், பியூரிஃபை பண்ணப்பட்ட ஹார்ட். நேரு மாத்தமா, மத்தவண்ட குறையெல்லாம் தென்படுது, மற்றவருடைய குறையெல்லாம் தென்படுது. எந்த குறையும் எங்கட கண்ணொட்டு போகுதில்லை. கல்லுல எழுதி வச்ச மாதிரி அப்படி ஐக்கிய உள்ளத்துல எங்கட கெடுதி எங்களுக்கு தென்படுதில்லை, எங்கட நலவுதான் தென்படுது. நான் அல்ஹம்துலில்லாஹ், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், என்னை பத்தி புகழ்ந்து கொண்டே போறேன். என் உள்ள புகழுது என்னை பத்தி, மற்றவன் குறை தென்படுது. இப்ப என்ன அர்த்தம்? என் உள்ளம் சுத்தமாக இன்னும், என்ற உள்ளம் இன்னும் சுத்தமாகல. என்ற உள்ளம் சுத்தம் என்றா மத்தவண்ட நலவு தென்படும். மத்த மக்களுடைய நலவு தென்படும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில ஒரு 18 இயர்ஸ் உறவு இருந்துச்சு. எத்தனை வருஷம் சொல்லுங்களேன்? 18. என்ற நுபுவத்து கிடைச்சி 5 வருஷத்துக்கு பிறகுதான் உமர் என்டர் இன்டு தி இஸ்லாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப 23 5 போன எத்தனை மிச்சம்? 18 இயர்ஸ் உறவு. யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கும் உறவு. எல்லாருக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜர்னி ஸ்டார்ட் ஆனது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கொலை செய்ய போனார். கையில வாள் எடுத்துக்கொண்டு அங்க போனது, கொலை செய்ய போன சம்பவம் எல்லாம் தெரியும். அதுக்கு பிறகுதான் அவர் எம்பரேஸ் இஸ்லாத்துக்குள்ள வந்தாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அந்த 18 இயர்ஸ் வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் உமருக்கும் இடையில நியாயமான ஆர்கியூமென்ட் நடந்திருக்குது. பேஸ் ஆன் ரிலிஜன். ஒன்று அப்துல்லாஹ் இப்னு உபையினுடைய ஜனாசாவை தொழுவிக்க போற விஷயம். முனாஃபிகீன்களுடைய தலைவன் அவன் சொல்லிட்டான், மௌத்தாகக்குள்ள நபியினுடைய உள்ளம் எவ்வளவு சுத்தம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மிக வினயமாக அன்பாக வேண்டிக் கொள்றேன், இமாம் புகாரினுடைய புகாரி ஷரீஃபையும் இமாம் முஸ்லிமுடைய முஸ்லிம் ஷரீஃபையும் அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் கிதாபுகளையும் எதுக்கு தெரியுமா படிச்சோனம்? மற்றவங்களுக்கு பதில் சொல்ல படிச்சவானம். அதை படிங்கோ, டிரான்ஸ்பர்மேஷனுக்காக வேண்டிய அமலுக்கு படிங்கோ. இன்னைக்கு நாங்க எல்லாரும் புகாரியை பெறற்றதே தராவி 20 8 ஆண்டு ப்ரூவ் பண்றதுக்கு தான்.
நாங்க எல்லாரும் புகாரியை பிரட்டுறது வேற லாட்டோடுமா தேவையில்லையான்றதுக்குத்தான். நாங்க எல்லாரும் புகாரியை பிரட்டுறது எதுக்கு? அந்த அந்த துஆ ஓதுறதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையான்றதுக்கு. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுக்கு புகாரி ஷரீஃப் எழுதல. அவங்க புகாரி ஷரீஃப் அவங்க எழுதினது அமலுக்காக வேண்டி, அமல் செய்யப்படுங்கோ. பிளீஸ், இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பெறட்டுறது புகாரி ஷரீஃபையும் முஸ்லிமையும் கிதாப பெறட்டுறது. எங்கேயாவது ஒரு மசாலா, எங்கேயாவது ஒரு சண்டை, எங்கேயாவது ஒரு சச்சரவு வந்துட்டா அதுக்கு ஆதாரம் தேடித்தான் பெறட்டுவோம். அதுக்கு பெறட்டவானம், அமலுக்கு பெறட்டுங்கோ. இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுப்ஹானல்லாஹ், நபி எப்படிப்பட்ட மனிதர். எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, உள்ளம் சுத்தமா விட்டது. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு இடையில சில கட்டங்கள்ல தீனுடைய விஷயத்தில் ஆகியமே நடந்திருக்குது. ஒரு கட்டம் அந்த ஜனாசாவை தொழுவிக்க போற கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சிருக்காங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க தொழுவிக்க போக வானம், உட்காருங்கன்னு சொல்லி உமர் உட்கார வச்சிராரு. சலசல எழுதி போறாங்க, கடைசியா போய் தொழுவிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு கட்டத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியோட பேசுறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஏன் நாங்க பணிஞ்சு போகணும்? நாங்க போமே யுத்தத்துக்கு, நாங்க ஏன் இதாகணும்? இப்படி எல்லாம் நடந்துச்சு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொல்ல இல்ல, உமர் பொத்துங்க வாய, உங்களோட ஃபைல் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்க எங்கள்கிட்ட எப்படி வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு சும்மா பெருசா பேசவானாம், கொஞ்சம் வாய பொத்தி கொண்டு ஒரு நாளும் சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாங்க உமரை பார்த்து? எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க, அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் அதுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி யார்கிட்ட இருக்குது? உமர்ட்ட தான் இருக்குது. இன்னைக்கு எங்கட சொசைட்டியில் ஒருத்தர் வந்துட்டு என்ன சரி செஞ்சா எனக்கு அவரையும் தெரியும், அவரோட வாப்படையும் தெரியும், பொத்துங்க வாய. இது என்ன அடையாளம் உண்டா? எங்கட உள்ளம் என்ன சுத்தமாகல, நாங்க என்ன பியூர் ஆகல. மற்ற மக்களுடைய நலவு தென்படணும், மற்ற மக்களுடைய நலவை பார்க்கணும். கணவனுக்கு மனைவிட நலவு தென்படுகிறது, மனைவிக்கு